அது என்னடா சொன்னான் அவன்? 1 லட்சம் இல்ல 1 கோடி இளைஞர்களை திரண்டாலும் அதனால யாருக்கும் எந்த பயனும் கிடையாது. அப்படிப்பட்ட கட்டுப்பாடு இல்லாத கூட்டத்தை வச்சுக்கிட்டு யாராலையும் எதையும் சாதிக்கவும் முடியாது. பிரச்சனைகள் வருது இல்ல, எதிர்க்கிறாங்க கண்டிப்பா. அப்ப நம்ம கரெக்டான ரூட்ல தான் போயிட்டு இருக்கோம். இன்றைக்கு அரசியலே வருகிறோம் என்று சொன்னவர் 2026க்கு பிறகு நான் சினிமாவிற்கு செல்லுகிறேன் என்ற மாற்றத்தை ஏற்படுத்துவார். ஐயா தம்பி, வாட் ப்ரோ, இட் இஸ் நாட் ராங் ப்ரோ, இட் இஸ் ஒர்ஸ்ட் ப்ரோ. அவ்வளவுதான், முடிஞ்சு. எத்தனையோ பெரியவங்க எல்லாம் நம்ம அதை கட்டி காத்த ஒரு சங்கத்துல அதுக்கு ஒரு செங்கலை கூட எடுத்து வைக்காதவர் தான் இந்த விஜய். நம்மளை பிடிக்காத சில பேர் நதியில கல்லெறிஞ்சு விளையாடுவாங்க. நதி பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். அந்த நதி மாதிரி தாங்க நம்ம வாழ்க்கையிலையும் நம்மளை வணங்குறவங்களும் இருப்பாங்க, நம்மளை வரவேற்கிறவங்களும் இருப்பாங்க, நம்மளை எதிர்க்கிறவங்களும் இருப்பாங்க. நம்ம வேலை நம்ம கடமையை செம்மையா செஞ்சுட்டு அந்த நதி மாதிரியே போய்கிட்டே இருக்கணும். மகிழ்ச்சி கொடுக்கிற நம்ம விஜய் சினிமாலேயே வச்சுக்கணும். சினிமாலேயே வச்சுக்கணும்னா என்ன பண்ணோம்?